இப்ப நீங்க அந்த கேள்வியை நீங்க கேட்கும்போது என்ன கேக்குறீங்க? கூட்டணி கட்சியிலிருந்தே ஒரு குரல் இப்படி வருகிறது என்று சொன்னால், அப்ப அதுக்கு ஒரு வெயிட் இருக்குல்ல. சரி. அதைத்தான் சொல்றோம். அதாவது நீங்க பேசும்போது அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அந்த இது எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொன்னா, ம். இந்த போராட்டத்திற்கான விஷயங்கள் எல்லாம் திமுகவின் வெளிச்சத்தினால் இப்படி பேச தோன்றுகிறதோ அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரை சொல்றோம். அதாவது திமுக கொடுக்கிற தைரியத்தினால, திமுகவுல நீங்க அங்க வைக்கிறனால, திமுக கூட்டணியில இருக்கிறனால, அந்த வெளிச்சம் படுறனால நீங்க இது இந்த மாதிரி உங்க கேள்வி எழுப்புறீங்க தைரியமா? அப்படி அந்த தைரியமா அப்படிங்கிற மாதிரி அந்த குரல். அவங்க அந்த அளவுக்கெல்லாம் போகல. அதாவது திமுக கூட்டணியில் இருந்து இதை பேசுவதால் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ? சாதாரணமா நீங்க பேசிட்டு போனீங்கன்னா அதை பொருட்படுத்த மாட்டாங்க. திமுக கூட்டணிக்குள்ள இருந்து இதை பேசும்போது, இந்த குரலை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ? அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி அந்த இயக்கத்தை நம்ம எந்த இடத்துலையும் குறைந்தது தாழ்ந்தது அப்படி பேசல. நம்ம சொல்லி இருக்கிறது கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நீங்க பேசும்போது ஒரு வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஆனா அதே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் திமுக வெளிச்சத்துல நாங்க இல்ல அப்படின்னு பதில் சொல்றாங்க. அது அவரு அதை மறுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அவர் மறுக்கத்தானே செய்வார். அது ஆமா திமுக சொல்றது சரிதான்ட்டு போவாரா? அது அவர் ஒரு புதுசா செயலாளர் ஆயிருக்கிறார் தோழர். முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவர் நம்ம இதை சொல்லியிருக்கும் போது அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிறத அவர் பேச வேண்டிய. நீங்க சொல்றீங்க இந்த வாழ்த்து சொல்றது இப்ப திரு ஸ்டாலின் அவரோட வாழ்த்து சொல்லிடுறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த பாலகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்றாரு. இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சண்முகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நான் திரும்பவும் வர்றது ஒரு கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு என்பதாலேயே அவர்கள் ஒரு எதிர்கருத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு எது ஒரு விஷயம் இருக்குதா? ஒரு போராட்டம் நடத்தக்கூடாது ஒன்று இருக்குதா? நீங்களே இப்படி சொன்னா இது நம்ம கூட்டணியை பிரிப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைன்னு சொன்னா, ஒரு குறை வரும்போது திரு சண்முகம் அவர்களும் அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முகம் தான் சொல்றாரு, மக்களுக்கு எதிரான மக்கள் நலன் எதிரான நடவடிக்கைகள்ல இந்த அரசு ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் போராடுவதற்கு தயங்க மாட்டோங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. போராடுங்க, வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. யார் போராட வேண்டாம்னு சொன்னா? உங்க போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கட்டும்.